ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அளவு பிளவுஸு, அதாவது லோ நெக் பிளவுஸை வச்சு, இந்த மாதிரி லோ நெக் பிளவுஸை வச்சு போட் நெக்கை எப்படி கன்வெர்ட் பண்ணி வெட்டுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். இது வந்து நிறைய பேருக்கும் இது சேம் அவங்க டவுட்டே மேபி இருக்கலாம். அவங்களும் பார்த்து பயனடைங்க. அதுக்காக தான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு நார்மல் பிளவுஸு இப்போ கொடுக்குறாங்கன்னு வைங்க. இது வந்து ஒரு அளவு பிளவுஸு. ஓகே, இது வந்து இப்போ இந்த பிளவுஸை நம்ம எப்படி அளவு எடுக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளவுஸ் எப்படி போட்டால் இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஓப்பன் இருக்கு. இந்த ஓப்பன் வந்து வரக்கூடாது. நாம வந்து மெஷர்மெண்ட் எடுத்து வெட்டி நான் காமிக்கிற மெத்தட்ல நீங்கள் வெட்டி தைச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து கேப் விழுகாது, வராது. இது வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இப்படி இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் பிளவுஸு. நம்ம வெட்டி தைக்கிற பிளவுஸு நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இப்படி வந்து ஃபர்ஸ்ட் பூக்க மாட்டிக்கிறோம். இப்படி பூக்க மாட்டினதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கேயும் ஒரு 1/4 இன்ச்சு, இந்த பக்கம்லாம் ஒரு 1/4 இன்ச்சு நம்மளுக்கு இப்படி கம்மியாக தான் வரும். ஓகே, இது வந்து இங்கே நம்ம இப்படி பிடிச்சிக்கிறோம். இப்படி பிடிச்சிட்டு இப்போ இதை அப்படியே வச்சு நம்ம செஸ்ட் அளவு மட்டும் மார்க் பண்ணுறோம் எவ்வளோ இருக்குதுன்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் கோடு போட்டுக்கிறோம் கீழே. ஏன்னா துணியோ பேப்பரோ அது கோணையா இருக்கலாம், அது நம்மளுக்கு தெரியாத நேரம் இருக்கிறதா நினைச்சிட்டு இருப்போம். அதனால எப்பவுமே இந்த வெட்டுறக்கெல்லாம் முன்னாடி ஸ்ட்ரைட் கோடு போட்டு அதை ஸ்ட்ரைட் பண்ணி கிளியர் பண்ணிட்டு தான் வெட்டணும் கார்னர்லாம். ஓகே, இந்த எட்ஜ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் வெட்டணும். இப்போ வந்து நம்ம தைக்கிறதுக்காக மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கேன். இப்போ வந்து இந்த பிளவுஸ் எப்படியே வச்சு இதோட இடுப்பளவை இங்கே நான் ஃபர்ஸ்ட் மார்க் பண்றேன். இதுல இருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு நம்ம டாட்டுக்காக மார்க் பண்றோம். இப்போ நம்ம இடுப்பளவு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த பிளவுஸை நம்ம அப்படியே இப்படி வச்சு இப்படி தூக்கி பிடிக்கிறோம். நம்ம இதுல என்னென்ன மெஷர்மெண்ட்லாம் எடுக்க போறோங்கிறத இப்போ நான் காமிக்க போறேன். அப்புறமா இது எடுத்து அளவு பிளவுஸ்ல இருந்து தேவையான மெஷர்மெண்ட்ல எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ இந்த பிளவுஸ் தேவையில்லை, நம்ம எடுத்து தனியா ஓரமா வச்சு நம்ம மெஷர்மெண்ட் படி ஃபார்முலா படி நம்ம கட் பண்ண போறோம். இப்போ இதுல வந்து இப்போ மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு காமிக்கிறேன். நமக்கு இடுப்பளவு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அப்புறம் இங்க வந்து இப்படி கார்னர் கரெக்டாக இப்படி வச்சு துணியை வந்து இப்படி நல்லா இப்படி இழுத்து பிடிச்சிக்கோங்க. இதை வந்து இப்படி வைங்க. இப்படி வச்சு இங்க வந்து செஸ்ட் வந்து இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கிறீங்க. அப்புறமா இது வந்து நமக்கு போட் நெக் தான் கேட்டிருக்காங்க, அதனால நம்ம நெக் இப்போ மார்க் பண்ண போறது இல்லை. ஓகே, இப்போ இப்படியே இழுத்து இப்படி மேலே நல்லா இப்படி வச்சு இதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக நம்ம விட போறோம். இப்போ இந்த அளவு தான் இதுல இருந்து நாம எடுக்க போறோம். இப்போ இந்த அளவு பிளவுஸை எடுத்துடலாம். அளவு பிளவுஸ் எடுத்துட்டு இப்போ நம்ம இதோட மெஷர்மெண்ட்டை எழுத போறோம். இப்போ எவ்வளவு வந்திருக்கு மெஷர்மெண்ட்னு பார்க்கலாம். டேப் எடுத்து மெஷர்மெண்ட் எவ்வளவு இருக்குன்னா வந்து பாத்தீங்கன்னா 9க்கு ஒரு 2 பாயிண்ட் கம்மியா இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 8.75 இருக்கு. ஓகே, இங்கதான் நம்ம எடுத்தோம். ஒரு 8.75க்கு ஒரு பாயிண்ட் இருக்கு, 8.75 இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து இதை வந்து லென்த்தை வந்து இப்போ ஒரு ஸ்ட்ரைட் கோடு போட்டுக்கிறோம் முதல்ல. ஓகே, இப்போ 8.75 இருக்கு. இப்போ நம்ம எடுக்க போறோம் செஸ்ட் 8.75 செஸ்ட் எடுத்திருக்கோம். இது கூட நம்ம என்ன பண்ணணும், இப்போ வந்து நம்ம போட் நெக் வெட்ட போறோம். போட் நெக்குக்கு நம்மளுக்கு முக்கியமான தேவையானது அளவு ஷோல்டர் அளவு தேவை. நம்ம இந்த நார்மல் இந்த கட்டிங்கெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய நார்மல் பிளவுஸ்க்கெல்லாம் லோ நெக் பிளவுஸ்க்கெல்லாம் நம்மளுக்கு ஷோல்டர் அளவு நம்ம எடுக்கவே மாட்டோம், அது தேவையே இல்லை. அப்போ நம்ம ஃபார்முலா படி கட்டிங் பண்ணா. ஆனா இப்போ வந்து நம்ம ஹை நெக்கு போட் நெக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு ஷோல்டர் அளவு வேணும். ஓகே, இப்போ ஷோல்டர் அளவு இது கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து இது வந்து செஸ்ட் அளவு அவங்களுக்கு இங்க இருக்கு. அப்ப இதுல இருந்து நேரா ஒரு கோடு போடுங்க. சாரி, நேரா ஒரு பாயிண்ட் மட்டும் வைங்க. இது எவ்வளவு இருக்கு? 8.75 இருக்கா? இங்க 8.75க்கு ஒரு 8.75க்கு மேல ஒரு பாயிண்ட் இருக்கு. 8.75க்கு மேல 8.75க்கு மேல ஒரு பாயிண்ட் இருக்கு. அதே மாதிரி இதுவும் அதுவும் அதே மாதிரி இதுவும் 8.75 வைக்கிறோம். அப்புறம் அங்கிருந்து நம்ம ஷோல்டரு 1.5 இன்ச்சு தள்ளி உள்ள மார்க் பண்றோம்.
நம்ம ஷோல்டருக்கு. ஏன்னா இது வந்து கீழே நம்ம அளவு எடுத்திருக்கிறோம் அந்த பாடி மெஷர்மெண்ட் இருக்குல்ல, அந்த மெஷர்மெண்ட்டுக்கு நேரா மேல இருந்து உள்ள ஒரு 1.5 இன்ச்சு நம்ம கட் பண்றோம். அப்படி நேரா மேல இருந்து அப்படி உள்ள ஒரு 1.5 இன்ச்சு நம்ம வைக்கிறோம். ஏன்னா இது வந்து நம்ம போட் நெக்குக்கு இந்த அளவு வந்து ஷோல்டர் நம்ம எடுத்துக்கிறது வந்து ஒரு மேக்சிமம் கரெக்டா இருக்கும். ஷோல்டர் அளவு ஒவ்வொருத்தருக்கு டிஃபர் ஆகும். இது வந்து நார்மலா இது இந்த அளவு ஷோல்டர் எடுத்துக்கிறது தான் வந்து மேட்ச் ஆகும். இப்போ ஷோல்டர் அளவு அங்கிருந்து ஒரு 2.5 மார்க் பண்றோம். ஏன்னா இது வந்து போட் நெக்குக்கு இங்க 2.5 தான் வைக்கணும். வச்சா இந்த பக்கம் அந்த பக்கம் நம்ம ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ போனா ஒரு 3/4 இன்ச்சு போயிடும். அப்ப அங்க வந்து நம்மளுக்கு ஒரு 1.5 இன்ச்சு அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அந்த மாதிரி கம்மியா ஷோல்டர் இருக்கணும், ப்ராடா நெக் இருக்கணும். அதுக்கு அதுதான் போட் நெக்குக்கு அழகா இருக்கும். இப்போ நம்ம அங்க அந்த செஸ்ட் அளவுல இருந்து இப்போ இதுக்கு ஷோல்டர் அளவு எவ்வளவு இருக்குன்னு பாக்குறோம். அதே ஷோல்டர் அளவு கீழையும் ஒரு மார்க் பண்றோம். இப்போ அந்த ரெண்டையும் அந்த ஷோல்டர் அளவை ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறோம். இப்போ நமக்கு ஆம்கோல் டெப்த் எவ்வளோன்னு தெரியணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செஸ்ட் அளவு நம்ம எடுக்கிறோம். செஸ்ட் அளவு எவ்வளோ எடுத்தோம்னா 8.9 எடுத்தோம். இந்த 8.9 நம்ம ரவுண்டா வந்து 9ன்னு வச்சுக்கலாம். 9ன்னு வச்சுக்கிட்டோம்னா ஏன்னா 1 பாயிண்ட் தான் இருக்கு, எக்ஸ்ட்ரா நம்ம வைக்கிறோம். அதனால பெரிய மிஸ்டேக் வராது. ஏன்னா இது வந்து பாட் நெக்கு கொஞ்சம் வந்து நம்மளுக்கு அந்த முதுகு கொஞ்சம் நிறைய கொஞ்சம் 1 பாயிண்ட் துணி அதிகமா இருக்கிறதுனால ஒன்றும் மிஸ்டேக் வந்துடாது. ஓகே, இது 36, அதாவது 36 டிவைடட் பை 6 போடுறோம். அப்ப எவ்வளவு வருது? 6 வருது. அது கூட ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறோம். ஏன்னா நம்ம தைக்கிற இந்த பாட் நெக்கு, ஹை நெக்கு இதுக்கு எல்லாமே வந்து ஆம்கோல் டெப்த்து வந்து கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு இல்லைன்னா 1 இன்ச்சு ஆட் பண்ணி தான் வைக்கணும். இது பாட் நெக்குங்கிறதுனால 1/2 இன்ச் ஆட் பண்றோம். இதுவே வந்து காலர் நெக்கு, ஹை நெக்குலாம் வந்தா 1 இன்ச் ஆட் பண்ணிக்கணும் நம்மளோட ஆம்கோல் மெஷர்மெண்ட்ல இருந்து. இப்போ இந்த ஆம்கோல் கர்வ் ஸ்கேல் எடுத்துக்கிறோம். எடுத்து இதை வந்து ரவுண்டா அழகா வந்து கரெக்டா ஷேப் எந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பார்த்து ஸ்கேலை அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு அது வந்து நீங்க ஆம்கோல் ரவுண்டு வரைஞ்சுக்கோங்க. இந்த ஆம்கோல் ரவுண்டு இது வந்து உங்களுக்கு நம்ம 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம். ஆம்கோல் டெப்த்து நம்ம நார்மலா எடுக்கிற பிளவுஸோட. ஓகே, இந்த மாதிரி எடுத்தாதான் கரெக்ட் ஆகும். இப்போ வந்து சைடு கோடு போட்டுக்கோங்க நம்ம பிளவுஸ்ல. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக்கு வந்து கீழே ஒரு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்றோம். 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுக்கிறோம். இப்போ பாட் நெக்குக்கு நம்ம வரைய போறோம். இந்த பாட் நெக்குக்கு நம்ம கர்வ் ஸ்கேல் தான் இதுக்கு வந்து பெஸ்டா இருக்கும். இப்படி கர்வ் ஸ்கேலை திருப்பி வச்சுக்கோங்க. இப்படி திருப்பி வச்சுக்கிட்டு இப்படி திருப்பி போட்டுக்கோங்க. இப்படி திருப்பி போட்டு இப்போ இது வந்து பாட் நெக்கு நீங்க ஷேப் கொண்டு வாங்க. கர்வ் ஸ்கேலை இப்படி திருப்பி வச்சு உங்களுக்கு எப்படி கர்வ் அளவு எப்படி வேணுங்கிறத நீங்க வந்து இந்த ஸ்கேலை திருப்பி திருப்பி வச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெஷர்மெண்ட் வரும். உங்களுக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃபர் ஷேப் கிடைக்கும். நீங்க ஸ்கேலை மாற்றி வச்சு நீங்க பண்ணிக்கலாம். அதைய இப்போ மறக்காம கீழே வந்து ஒரு கொஞ்சம் அந்த சைடில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு மடக்கி ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஏற்றி வெட்டி விடுங்க. போட்டு இப்போ நம்ம கட்டிங் பண்றோம். இப்போ மறக்காம பின்னாடி டாட்டுக்கு 2வது மடிச்சுக்கோங்க. அந்த நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுத்தோம்ல இடுப்பளவு, அது வரைக்கும் தான் மடிக்கணும். ஃபுல்லாவே டபுளா மடிச்சிடக்கூடாது. இது மடிச்சுட்டு நீங்க வந்து பேக் டாட்டுக்கு நீங்க கொஞ்சம் ஜக்கா போட்டுக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டாட்டோடைய அந்த உயரம் எவ்வளவு பிடிக்கணும்னா ஒரு 4.5 to 5. ஏன்னா இது வந்து பேக் நெக் வந்து லோ நெக் கிடையாது, இது ஹை நெக்குங்கிறதுனால நம்ம டாட் வந்து கொஞ்சம் ஹைட்டா பிடிச்சாதான் கொஞ்சம் கரெக்டா இருக்கும். நம்ம அக்குள்ள வந்து லூஸ் எல்லாம் வராது. இந்த மாதிரி நீங்க வந்து டாட் பிடிக்கும் போது சன்னமா இருக்கும். அந்த இடுப்பளவு நம்ம அக்குள் கிட்ட இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு லூஸ் அடிக்காது. நம்ம இந்த டாட் பிடிக்கும் போது இன்னும் வேணும்னாலும் கொஞ்சம் ஹைட்டா பிடிச்சிக்கலாம் ஒல்லியா இருக்கிறவங்களுக்கெல்லாம். ஓகே, இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு எப்படி இதை வச்சு மெஷர் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஜக்கா போட்டுக்கோங்க. மறக்காம பேக் பார்ட் வெட்டினோடனே இந்த ஜக்கா மறக்காம போட்டுருங்க. பிளவுஸ்ல எல்லா பிளவுஸ்லயும் ஜக்காலாம் போடுறது தான் வந்து நம்மளுக்கு வேலையை ஈஸியாகும். இப்போ பேக் பார்ட்டை அப்படியே பேப்பர்ல வச்சு அதை அப்படியே மார்க் பண்றோம். இப்போ இதுல ஃப்ரண்ட் பார்ட்டு பிரின்சஸ் கட் எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம். இதை அப்படியே வந்து ஒரு பேப்பர்ல வச்சு
பேக் பார்ட்டை அப்படியே ட்ரேஸ் பண்ணி நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம துணி வந்து இங்கே ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் அங்கே கொஞ்சம் இடம் இருக்கணும். ஏன்னா ஃப்ரண்ட்டில் இது இடம் தேவையில்லை, ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங் மட்டும் இருந்தால் போதும். ஆனால் இந்த பேக் சைடில் மட்டும் கொஞ்சம் நிறைய இடம் வேணும். ஏன்னா நமக்கு வந்து பிரின்சஸ் கட்டு வெட்டும் போது அங்கே வந்து இடம் தேவைப்படும். ஃப்ரண்ட்டில் வந்து அதிக இடம் தேவைப்படாது. இப்போ ஸ்ட்ரைட் லைனு போட்டு நம்ம பேக் பார்ட்டை அப்படியே வச்சு வரைஞ்சுக்கிறோம். இப்போ வரைஞ்சிட்டு இதை அப்படியே நம்ம அந்த ஆம்கோலோடைய டெப்த்தை வந்து அந்த மார்க் பண்ணியிருந்தோம்ல, அந்த டெப்த்துக்கு அப்படியே ஒரு பெரிய ஊசி ஒன்று வச்சு நீங்கள் வந்து ஹோல் போட்டிங்கன்னா அது பின்னாடி வந்து அப்படியே அச்சு அடையாளம் தெரியும். நீங்கள் இன்னொரு தடவை மெஷர்மெண்ட் பண்ணி கோடு போட்டுட்டு இருக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி வந்து ஊசி வச்சு குத்திட்டிங்கனாலே பின்னாடி வந்து அதோடைய ட்ரேஸ் விழுந்துடும். இப்போ அதை வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம அந்த பாக்ஸ் போட்டுக்கிறோம். இப்போ மறுபடியும் மெஷர்மெண்ட் எடுக்கிற வேலை இல்லை. அதான் இப்போ வந்து பாக்ஸ் போட்டுட்டு நீங்கள் அதில் இந்த பாக்ஸில் வந்து இப்படி உள்புறமாக இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுறீங்க. அங்கே இருந்துட்டு தான் நம்ம வந்து இந்த ஆம்கோலை ரவுண்டு, ஃப்ரண்ட் ஆம்கோலோட ரவுண்டு வரைகிறோம். இது வந்து நம்ம கீழே தான் வரைஞ்சிருக்கோம். இப்போ வந்து மேலேக்கும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் லூஸ் அடிக்கும். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி கர்வ் ஸ்கேலை வச்சு சும்மா லைட்டாக கொஞ்சம் உள்ளே வச்சு நம்ம ஒரு மார்க் பண்ணுறோம். இது இப்படி இந்த மாதிரி கர்வ் ஸ்கேல் வச்சுக்கோங்க. கர்வ் ஸ்கேல் வச்சு இப்படி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பாட் நெக்கு இதுக்கெல்லாம் வந்து கர்வ் ஸ்கேல் நல்லா யூஸ் ஆகும். இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோடைய ஆம்கோல் மார்க் பண்ணியாச்சு. நெக்கு சேம் தான், பாட் நெக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு சேம் தான். மேலே தான் வச்சுருக்கோம், நம்ம 3 இன்ச் தான் வச்சுருக்கோம். இதுவும் வந்து நம்ம ஷோல்டர் ஸ்டிச் பண்ணோம்னா வந்து 2.5 இன்ச் வந்துடும். இப்போ வந்து நம்ம எடுக்க வேண்டிய அளவு வந்து என்னென்னா நம்ம பஸ்ட் பாயிண்ட் எடுக்கணும், அப்புறம் இந்த எஸ் லென்த்துன்னு சொல்கிறோம்ல அது எடுக்கணும். இப்போ அதுக்கு வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறோம். நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி கால்குலேஷன் பண்ணி அந்த பாயிண்ட் எல்லாம் குறித்து வச்சுட்டு அப்புறம் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த பஸ்ட் நம்ம செஸ்ட் அளவு வந்து எவ்வளோ எடுத்தோம், செஸ்ட் அளவு ரவுண்டாக நம்ம 9 வச்சுக்கிட்டோம். இப்போ இந்த 9லேருந்து நம்ம அளவு எடுக்க போகிறோம். எல்லா அளவும் மார்க் பண்ணி நம்ம செஸ்ட் அளவு, அப்புறம் நம்ம எஸ் லென்த்து, அதாவது ஃப்ரண்ட் லென்த்து இதெல்லாமே வச்சு பிரின்சஸ் கட்டுக்கு எப்படி ஃப்ரண்ட்ல மார்க் பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம ஃபுல் மெஷர்மெண்ட் போட்டுட்டு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம மெஷர்மெண்ட் எடுக்காததுனால இப்போ இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம வந்து இப்போ லோவர் செஸ்ட் வேணும் நம்மளுக்கு. இப்போ அப்பர் செஸ்ட்க்கு பேக் பார்ட் வச்சாச்சு. லோவர் செஸ்ட்டுக்கு வந்து +1 இன்ச் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். +1 இன்ச் வந்து நம்ம லோவர் செஸ்ட்டுக்கு ஆட் பண்ணி தான் வைக்கிறோம். 36 + 1 37. 37 போட்டு நம்ம டிவைடட் பை 4 போட்டு +1 சேர்த்துக்கிறோம். 1 சேர்த்தனோம்னா அது வந்து பஸ்ட் பாயிண்ட், அதாவது நம்ம பஸ்ட் பாயிண்ட்டுக்கான அந்த கோடு, பஸ்ட் பாயிண்டோட அந்த மெஷர்மெண்ட் கோடு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ அடுத்தது நம்ம ஃப்ரண்ட் லென்த் எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட் லென்த்து அந்த எஸ் லென்த்துன்னு சொல்லுவோம்ல அந்த லென்த்து. இப்போ ஃப்ரண்ட்ல ஃபுல்லாக எவ்வளோ லென்த்து தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம எடுக்க போகிறோம். அதாவது பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எடுக்கிற அளவு தான் ஃப்ரண்ட் லென்த்து. அது 37 டிவைடட் பை 3 போட்டுக்கணும். அது கூட +1/2 இன்ச்சு சேர்த்துக்கலாம். ஏன்னா அது வந்து தைக்கிறவங்களுடைய மெஷர்மெண்ட்டை பொறுத்து தான். சில பேர் வந்து 1 இன்ச் ஆட் பண்ணுவாங்க, பெருசாக பிடிச்சி தைப்பாங்க. சில டெய்லர்ஸ் கடையில் சில டெய்லர்ஸ் வழக்கமாக அவங்க செய்வாங்க. அந்த மாதிரி தைக்கிறதுக்காக வந்து நம்ம எவ்வளோ விடுறோம், ஒரு 1/2 இன்ச் விட்டாலும் சரி, இல்லை 1 இன்ச் விட்டாலும் சரி, அது தைக்கிறவங்களுடைய விருப்பம். நான் வந்து 0.5 இன்ச் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் 0.5 இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன். 12.8 போட்டுக்கலாம். 12.8 வருது. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எஸ் லென்த்தாக நம்ம வைக்க போகிறோம். அடுத்தது 37 டிவைடட் பை 12 போட்டுக்கிறோம். 12 போட்டோம்னா அது வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் டாட்டோட டிஸ்டன்ஸ் கிடைக்கும். இதை வச்சு நம்ம வந்து நம்ம ஃப்ரண்ட் லைன் இது வந்து வரையணும். ஆனால் அது வீடியோ வந்து கட் ஆயிடுச்சு. எனக்கு வீடியோ கட் ஆனது தெரியாமல் நான் பாட்டுக்கு நான் வரைஞ்சி வெட்டிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு மறுபடியும் அதை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து இது வெட்டிட்டேன் இதையா, மறுபடியும் இது எப்படி அந்த மெஷர்மெண்ட் எடுத்து வைத்தேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். நீங்கள் வந்து பிரின்சஸ் கட்டோட வீடியோ வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒன்று போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்ல வந்து பிரின்சஸ் கட்டில் எப்படி மெஷர்மெண்ட் வைக்கிறது என்னங்கிறது அதில் இன்னும் கிளியராக இருக்குது. அதை பார்த்து நீங்கள் ஃப்ரண்ட்ல வந்து எப்படி வெட்டுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து நான் மறுபடியும் உங்களுக்கு இதை நான் வச்சு நான் இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் எங்கே எப்படி எடுத்தேன்
மறுபடியும் எப்படி வெட்டினேங்கிறத நான் இப்போ காமிக்கிறேன். இதை நான் வெட்டிட்டேன், வீடியோ ஓடுறது வந்து எனக்கு தெரியல, நான் மார்க்கிங் பண்ணி வெட்டிட்டேன். இப்போ வந்து மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன். இது வந்து டாட் லென்த் வந்து நம்ம 3.1 எடுத்திருக்கிறோம். 37 டிவைடட் பை 12 போட்டோம்னா அது 3.1 வருது. ஓகே, இப்போ வந்து இது வந்து எப்படி நான் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் திரும்பவும் காமிக்கிறேன். இப்போ நம்ம எடுத்த மெஷர்மெண்ட் எல்லாம் நான் எப்படி மார்க் பண்ணுவேன்னு காமிக்கிறேன். இப்போ மேல இருந்து ஃபர்ஸ்ட் கீழே 10.25 எடுத்தோம்ல, அதை வந்து வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். மேல இருந்து நம்ம கீழே அளக்கிற முதல் பாயிண்ட், முதல் கோடு வந்து அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு தான் போடுறோம். அடுத்தது வந்து நம்ம அதுக்கும் கீழே எடுக்கிற அளவு வந்து 12.8, அதுதான் வந்து நம்மளோட எஸ் லென்த்து, அந்த ஃப்ரண்ட்ல வைக்கிற நம்ம டோட்டல் லென்த்து பட்டி இல்லாம. ஓகே, இப்போ அதுக்கு வந்து நான் 12 அந்த 8 எடுத்திருக்கேன். இப்போ இந்த 2 கோடும் போட்டேன். அப்புறம் நம்ம ஃப்ரண்ட்ல வந்து இந்த பட்டி டாட்டுக்கு வந்து நம்ம எடுக்கிற அளவு வந்து 3.1. அந்த 3.1 இங்க கீழே இங்க ஃபர்ஸ்ட் நான் வைக்கிறேன். கீழே அங்க ஃபர்ஸ்ட் வச்சிருக்கேன். மேலேயும் அதே அளவு வைக்கணும். மேலேயும் அதே அளவு வைக்கணும். இங்க வந்து பாருங்க, நான் இங்க என்ன என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்க. கீழே வந்து இந்த 3.1 இப்போ பாருங்க, இங்கே வச்சாலும் நம்மளுக்கு அந்த 3.1 அங்கே தான் வச்சிருக்கோம். அந்த 3.1க்கும் மேலே 3.1க்கும் தான் ஸ்ட்ரைட் கோடு போட்டிருக்கோம். ஸ்ட்ரைட் கோடு போட்டுட்டு அப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஸ்ட்ரைட் கோடு போட்டுட்டு இது வந்து நம்ம நார்மலாக நம்மளுக்கு வந்து பட்டி டாட் டிஸ்டன்ஸ் வைக்கிற அது வச்சு நம்ம ஸ்ட்ரைட் கோடு போட்டுக்கிறோம். அங்கேருந்து கோடு போட்டு அப்போ அங்கிருந்து வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம தள்ளி ஒரு பாயிண்ட் வச்சு அதுக்கு கீழே அதே பாயிண்ட்டை கீழே வரைக்கும் நம்ம 1/2 இன்ச்சுக்கு வைக்கிறோம். வச்சு அங்கே மேலேருந்து அங்கே கீழேக்கு அந்த 1/2 இன்ச்சுக்கு நம்ம ஒரு கோடு போடுறோம். அப்போ அப்படி வந்தது தான் இந்த கிராஸ் கோடு. ஓகே, ஒரு 1/2 இன்ச்சு ஃப்ரண்ட்ல வந்து நம்ம முன்னாடி தள்ளி கோடு போட்டுக்கிறோம். இப்போ வந்து அக்குள்ள இருந்து நம்ம அந்த டாட்டை வந்து நம்ம மறுபடியும் வந்து டாட்டை வந்து வரைகிறோம். இப்போ நம்மளுக்கு இருக்கிறதே வந்து இந்த பிரின்சஸ் கட்டுக்கு இந்த 2 டாட்டோட இதை தான் நம்ம கனெக்ட் பண்றோம். இப்போ இங்கிருந்து வந்து நம்ம ஒரு 2.5 இன்ச்சு வைக்கிறோம். 2.5 இன்ச்சு. அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வச்சோம்ல அந்த ஒரு 1/2 இன்ச்சு, அதுவும் சேர்த்து மொத்தம் 3 இன்ச்சு வரும். அந்த 3 இன்ச்சையும் நம்ம என்ன பண்றோம், இந்த பக்கம் வந்து ஆட் பண்ண போறோம். இந்த பக்கம் வந்து எனக்கு அந்த பேப்பர் கம்மியா இருக்கிறதுனால அந்த 2 இன்ச்சு வச்சுக்கிறேன். ஆனா நீங்க வந்து அங்க எவ்வளவு இன்ச்சு நம்ம கேப் விட்டுருக்கோமோ அவ்வளோ வந்து அளவெடுத்து இங்க வந்து வச்சிருங்க. இங்க வச்சுட்டு அதுக்கும் இந்த அக்குளோட அந்த பாயிண்ட்டுக்கும் ஒரு டாட், அந்த டாட்டுக்கும் சேர்த்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த கோடு போட்டிருக்கோம்ல ஸ்ட்ரைட் லைனு, அந்த பேக் பார்ட்டோட அந்த சைடை வச்சு அங்கே வந்து நம்ம மார்க் பண்ணி கோடு போட்டோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்ல வந்து நம்ம அந்த கர்வ் இருக்குல்ல, முன்னாடி அந்த கர்வ்ல வந்து ஸ்கேர்ல் வச்சு நான் வரைஞ்சிக்கிட்டேன். அந்த கர்வ் ஸ்கேர்ல் வச்சு அந்த பாயிண்டடா இருக்கிற இந்த பஸ்ட் இதெல்லாம் கர்வ் ஸ்கேர்ல் வச்சு நான் வந்து வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம பேக் பார்ட் எடுக்கிறோம். பார்ட் எடுத்து இங்கே வைக்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மேலே வந்து கோடு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச்சுக்கு வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கணும். நான் அதை காமிச்சிருக்கேன் பாரு அது மாதிரி. இப்போ இது ஸ்ட்ரைட்டா அந்த பேக் பார்ட் அதில் வச்சு இப்போ நம்ம கோடு போட்டுக்கிறோம். இப்போ இங்கிருந்து நம்ம அதுக்கு வந்து கனெக்ட் பண்றோம். ஓகே, இப்போ இந்த பஸ்ட் பாயிண்ட், இந்த லென்த்து, எஸ் லென்த்து இதெல்லாம் வரைஞ்சோம்ல, அங்கே வந்து நம்ம கர்வ் ஸ்கேல் வச்சு நீட்டாக வந்து கர்வ் பண்ணிக்கிறோம். அந்த ஸ்ட்ரைட் லைனையெல்லாம் அப்படியே நம்ம கர்வ் கொண்டு வந்துக்கிறோம். அப்போதான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும், நல்லா இருக்கும். அந்த கப் ஷேப் வந்து அப்படியே கப் ஷேப்பாக உட்காரும். பிரின்சஸ் கட்டும் சூப்பராக வரும். இப்போ நம்ம இந்த பேக் பார்ட்டோட இங்கே வைக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த 1 இன்ச் வந்து நம்ம எடுக்கணும் மார்க்கிங்க. மேலே 1 இன்ச் வச்சு இப்படி ஸ்ட்ரைட் கோடு வரையணும். நான் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா ஆம்கோல், அதே மாதிரி ஆம்கோலை நீட்டி வரையணும். ஓகே, இப்போ நம்ம வந்து இதைய ஃப்ரண்ட்ல வந்து இதை வந்து இந்த அந்த கப் டாட் பிடிக்கிறோம்ல, சென்டர் மார்க் வச்சிருக்கோம்ல பஸ்ட் பாயிண்ட், அதுல இருந்து இதை வந்து நம்ம இப்படி ஜாயின் பண்ணி தைக்க போறோம். அப்படி தைச்சோம்னா எவ்வளோ வரைக்கும் வருதுன்னு இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து நமக்கு 1/2 இன்ச்சு நமக்கு அதிகமாக இது வருது. அதனால நம்ம வந்து ஃப்ரண்ட்டோட அந்த லென்த்துக்கு தான் நம்ம வச்சுக்கணும். இதை வந்து நம்ம 1/2 இன்ச்சு அதிகமாக இருக்கிறதுனால கட் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து வளைஞ்சு நம்ம வெட்டி இருக்கிறதுனால இது வந்து தைச்சு முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இது கீழே லென்த்தாக தொங்கும். அதனால இதில் வந்து இப்போவே நம்ம 1/2 இன்ச்சை மார்க் பண்ணி வெட்டிடுறோம். இப்போ கட் பண்ணுவோம். இப்படி பார்த்தீங்கன்னா
கரெக்டாக அந்த பாயிண்ட்டை அந்த கோடு போட்ட இடத்துல நம்ம இந்த ஆம்கோல் வந்து இப்படி வளைஞ்சு வெட்டி இருக்கிறோம் பார்த்தீங்களா எக்ஸ்ட்ரா, அதையும் அதை வந்து பார்த்து கவனமாக வெட்டணும். மறந்தாப்புல அந்த இடத்துல மட்டும் பார்த்து வெட்டணும். நான் வந்து வெட்டுறேன் பாருங்க. இதில் வந்து நான் பேசிட்டே நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா மறந்தாப்புல ஸ்ட்ரைட்டாக ஸ்கேலை வச்சு அமுத்திட்டேன். அது வந்து பேப்பர் கட் ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் வந்து அதுக்கு தான் சொல்கிறது, நம்ம துணியில் வெட்டுறதுக்கு முன்னாடி பேப்பரில் கட்டிங் போட வேண்டியது அவசியம். ஏன்னா இந்த மாதிரிலாம் வந்து துணியில் வச்சுட்டு வெட்டிட்டோம்னா துணி வந்து வீணாக போயிடும். அதனால எப்பவுமே பேப்பர் கட் இந்த மாதிரி பண்ணிக்கணும். இதை வந்து ஒரு டேப் போட்டு அப்படியே ஒட்டி வச்சுட்டிங்கன்னா அப்படியே வந்து இது நம்மளுக்கு மெஷர்மெண்ட்டு அப்படியே இருக்கும். அடுத்தது வாட்டி கஸ்டமர் கொடுக்கும்போது நம்ம இதையே வச்சு திரும்பவும் நம்ம அப்படியே வெட்டி தச்சு கொடுத்துடலாம். கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா ஏதாவது லூஸ் டைட் இருந்தால் அதை மட்டும் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மறுபடியும் மெஷர்மெண்ட் எடுத்து வெட்ட வேண்டியதாக இருக்கும். ஜக்கால்லாம் நீங்கள் மறக்காமல் போட்டுருங்க. இந்த ஃப்ரண்ட் டாட்டு, இந்த கப் டாட்டு ஃப்ரண்ட் இருக்குல்ல பஸ்ட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்டோட அந்த மார்க்கிங்கையும் நம்ம ஜக்கா பண்ணிடுவோம் கரெக்டாக. இப்போ அந்த 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு நினைக்கிறேன், 3 இன்ச்சு 2 இன்ச்சு எடுத்தோம்ல அதை வந்து அப்படியே அது கர்வாக கரெக்டாக வெட்டுறோம். வெட்டிட்டு இதை வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டோட நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா கப் ஷேப்பு அப்படியே சூப்பராக பிரின்சஸ் கட்டு சூப்பராக இருக்கும். எல்லாம் எங்கே தைச்சிங்கன்னு கேட்பாங்க உங்ககிட்ட, திரும்ப திரும்ப பிரின்சஸ் கட்டுக்கு உங்ககிட்டயே தான் வருவாங்க. ஆனால் இந்த மாதிரி நீட்டாக தைச்சி கொடுங்க. இந்த மாதிரி வெட்டினாதான் கப் ஷேப் கரெக்டாக இருக்கும். பிரின்சஸ் கட்டெல்லாம் இதெல்லாம் தைக்கிறது பார்த்தா ஃப்ரண்ட்டில் அப்படியே ஃப்ளாட்டாக இருக்குது. ஃப்ளாட்டாக இருக்கிறதுக்கெல்லாம் என்ன காரணம்னா இந்த மாதிரி நம்ம ஷேப் எடுத்து வெட்டாதனால தான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் அக்குள் டாட் இருக்குல்ல, அதுக்கான அந்த நம்ம டாட் பிடிப்போம்ல அந்த துணியை வந்து நம்ம வெட்டி எடுத்துருவோம். ஏன்னா நம்ம வந்து இப்படி வச்சு நம்ம தைக்கிறதுக்காக இந்த மாதிரி இடத்த விட்டு தான் இந்த மாதிரி இங்கே வந்து துணியில் வெட்டும்போது இப்படி வச்சு அதுல இருந்து தைக்கிறதுக்கு நம்ம ஒரு 1/2 இன்ச்சு இடம் விட்டு இப்படி தான் மார்க் பண்ணணும் துணியில். அதனால் நம்ம மார்க் பண்ணி நம்ம அந்த ஃப்ரண்ட்டு பார்ட்டை வந்து வெட்டணும்ல ஃப்ரண்ட்டு, அதையும் இந்த சைடு வெட்டியிருக்கோம்ல ஃப்ரண்ட்டில், இதையும் ஃப்ரண்ட்லேயே வந்து நம்ம இப்போ 2 பாகம் வெட்டியிருக்கோம் பிரின்சஸ் கட்டுக்கு. அது ஃப்ரண்ட்டோட சேர்த்து பாருங்கள் இதே ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகும். ஏன்னா நம்ம வந்து அந்த அக்குள்ள இருக்கிற அந்த டாட்டை வந்து கொஞ்சம் வந்து வெட்டி எடுத்துடணும், நம்ம பிடிக்கிற அந்த டாட்டை. அப்புறம் இது வந்து கரெக்டாக அந்த மார்க்கிங்கை கரெக்டாக இதில் வச்சு பண்ணுங்கள். நம்ம கப் டாட்டை இதில் வச்சு நம்ம மெஷர் பண்ணி பார்க்கணும். அது எச் கம்மியாக வரும்போது என்ன பண்ணணும்னா அதை வந்து ஷோல்டரை வந்து நீங்கள் கரெக்டாக கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கணும். அந்த சாரி இந்த ஃப்ரண்ட் அக்குள் இருக்குல்ல அதில் வந்து கொஞ்சம் எச்சு கம்மியாக வரும் ஜாயின் பண்ணும்போது. சம்டைம்ஸ் வரும், எல்லா டைமும் வராது, சம்டைம்ஸ் வரும். நீங்கள் தைக்கும்போது இது வந்து ரொம்ப இழுத்தெல்லாம் வச்சு தைக்கக்கூடாது சரியா. அந்த கொஞ்சோண்டு வந்து நம்ம வந்து ட்ரிம் பண்ணி விட்டுறணும். அழகாக ஷேப் எடுத்து ட்ரிம் பண்ணி விட்டிங்கன்னா ஃப்ரண்ட் வந்து துணி அக்குள்கிட்ட லூஸ் அடிக்காமல் வரும் கரெக்டாக. இது வந்து கொஞ்சம் இருக்கிற இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணி பார்த்துக்கங்க இப்படி. ஏன்னா இது வந்து நம்ம கர்வ் வந்து வளைச்சி வெட்டி இருக்கிறோம். அதனால் அந்த அது கூட வந்து துணி வச்சு நீங்கள் ஃபிட் பண்ணும்போது அந்த ஃப்ரண்ட் அந்த டாட்டு ரெண்டும் ஜாயிண்ட் ஆகணும். அந்த கப் டாட்ல வந்து நம்ம அபெக்ஸ் பாயிண்ட் மார்க் பண்ணோம்ல அந்த ரெண்டும் வந்து கரெக்டாக வந்து 2 ஜக்காவும் மேட்ச் ஆகணும். இல்லைன்னா நீங்கள் தைக்கும் போதே அந்த 2 ஜக்காவையும் ஃபஸ்ட்டு வச்சு அங்கிருந்தே நீங்கள் வந்து இப்படி தைச்சிக்கிட்டு வரணும். ஃபஸ்ட்டு அதை மேட்ச் பண்ணிடுங்க. அதை மேட்ச் பண்ணிவிட்டு இப்படி கொண்டு வந்து அப்படியே வந்து தைச்சிட்டு வந்தீங்கன்னா சரியாக இருக்கும். அப்படி தைச்சிங்கன்னா சரியாக இருக்கும். லைட்டாக ஒரு பாயிண்ட்டு எச்சு கம்மி வந்துச்சுன்னா அதை வந்து ட்ரிம் பண்ணி கரெக்ட் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்லீவ் கட்டிங் பார்க்கலாம். அது பாதி வீடியோவில் வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுற பாதி வீடியோவில் வந்து மைக்கு ஆஃப் ஆகிடுச்சு, என்னன்னு தெரியல. வீடியோவும் கட் ஆயிடுச்சு. அதனால் நான் 2 டைம்ஸ் எடுக்க வேண்டியதாகிடுச்சு இந்த வீடியோ. இப்போ வந்து ஸ்லீவ் வந்து இப்போ எப்படி நம்ம மார்க் பண்ணி வெட்டலாங்கிறது பார்க்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸ்க்கும் ஸ்லீவும் எடுத்துக்கிறோம். இது வந்து கீழே ஜஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு ஸ்லீவுக்காக இதுக்காக மார்க் பண்ணிக்கோங்க மடிச்சு வைக்கிறதுக்காக. இப்போ அந்த ஸ்லீவை இப்படி வச்சு ஸ்லீவ் ரவுண்டை இங்கே இதில் மார்க் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஸ்லீவோட ஹைட் மார்க் பண்ணிக்கிறோம். இந்த ஹைட்டை வந்து கொஞ்சம் 1/2 இன்ச்சு சேர்த்தி மார்க் பண்ணிக்கிறோம். எதுக்குன்னா ஸ்டிச்சிங்காக. ஓகே, இப்போ இந்த ஸ்லீவை என்ன பண்ணுறோம், இப்படி கரெக்டாக இப்படி பேப்பரோட இப்படி வச்சு கரெக்டாக இந்த பைசிப்ஸ் அளவு இருக்குல்ல, இங்கிருந்து இங்கே இந்த அளவு, இதை வந்து நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இதை மார்க் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஒரு தடவைக்கு இப்படி எடுத்து நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு வந்து இந்த அளவு வேணும் கரெக்டாக. இப்போ இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு செக் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ இந்த அளவு எடுத்தாச்சு. இப்போ வந்து
நாம இதுல நேரா ஒரு கோடு போடுறோம். அப்புறம் ஒரு நம்ம பட்டியோட பட்டி 37 டிவைடட் பை 12 பண்ணோம். அது 3.1 வந்தது. அந்த 3.1 தான் வந்து நம்ம இங்க வைக்கிறோம். இங்க வந்துதான் அந்த 3.1 நம்ம இங்க வைக்கிறோம். ஓகே, இப்போ இதுக்கு வந்து நேரா கோடு போடுறோம். இந்த 3.1 ஸ்ட்ரைட் லைன் வரைகிறோம். ஓகே, இப்போ நமக்கு இந்த பாயிண்ட் இது வந்து கிடைச்சிச்சு. அவங்களோட இந்த அளவு பிளவுஸ்ல இருந்து நம்ம எடுத்தோம். இந்த பாயிண்ட்ல இருந்து இதுக்கு ஒரு ஸ்ட்ரைட் கோடு போடுறோம். அப்ப இங்கிருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு இங்க மார்க் பண்றோம். இங்கிருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு இங்க மார்க் பண்றோம். இந்த 1 இன்ச்சுக்கும் இங்கேயும் ஒரு கோடு போடுறோம். அப்புறம் இந்த ஒன் இன்ச்சுக்கும் இந்த கார்னருக்கும் ஒரு கோடு போடுறோம். சரி, இப்போ வந்து இதில் தான் நம்ம வந்து ஸ்லீவை இங்கே வரைய போகிறோம் இப்படி ரவுண்டு. ஓகே, அதே மாதிரி இங்கேயும் போகிறோம். இங்கிருந்து இப்படி வந்து இப்படி வரைப்போம். ஓகே, இப்போ இது வந்து ஸ்லீவ் வரைஞ்சிட்டோம். இப்போ இதுக்கும் ஒரு கனெக்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஸ்லீவை நம்ம பேக் தட்டு வரைஞ்சோம்ல, அந்த ஸ்லீவையும் இதையும் நம்ம வந்து மேட்ச் பண்ணி பார்க்குறோம். பேக் தட்டோட ஸ்லீவையும் இதையும் மேட்ச் பண்ணுறோம். எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது நம்ம வெட்டிட்டு பார்க்கணும், அப்போதான் கரெக்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஸ்டிச்சிங்காக இங்கே நான் விடுறேன். இங்கே விட்டுட்டு தான் நான் வந்து இங்கே மெஷர் பண்ணுற மார்க் பண்ணுறேன். கரெக்டா வந்திருக்கு. நம்ம ஜக்காவுக்கும் இதுக்கும் கரெக்டா வந்திருக்கு. இது வந்து ஒருவேளை பெருசா இருந்துச்சுன்னா நம்ம வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி இதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். சில பேருக்கு வந்து இந்த இடத்துல ஆம்கோல் லூஸ் இருக்கும். இந்த கைங்கெல்லாம் இங்க ஆம்கோல் கிட்ட லூஸ் இருந்தா சில இது வந்து மெஷர்மெண்ட் மாறி இருக்கும். அதனால நமக்கு வந்து இங்க கரெக்டா இப்ப வந்திருக்கு. நம்ம அளவு பிளவுஸ் வச்சதுக்கு கரெக்டா வந்திருக்கு. அவங்களோட யாருமே பிளவுஸ் போடுறாங்க அப்படின்னா இந்த அக்கு கிட்ட வந்து அவங்க வந்து ஃபிட்டிங்கா வச்சிருப்பாங்க. சில பேர் வந்து இந்த ஆம்கோல் லூஸ் அடிக்கிறோம், ஆனா அந்த ஸ்லீவ் மட்டும் எங்க லூஸ் அடிக்கிறோம் அங்க டைட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப நம்மளுக்கு அந்த மெஷர்மெண்ட் கிடைச்சிரும். அந்த மெஷர்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஸ்லீவ்ல இருந்தே நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும், மேக்ஸிமம் கிடைச்சிரும். அப்படி ஸ்லீவ்ல இருந்து எடுத்தோம் இதுக்கு வந்து நம்மளோட ஆம்கோலுக்கு மேட்ச் ஆகல அப்படின்னா இது வந்து கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து இப்ப அடுத்தது இதை வந்து நம்ம கட் பண்ண போறோம். அவ்வளவுதான், இது வந்து ஸ்லீவை கட் பண்ண போறோம். நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் வெட்டியிருக்கோம்ல, அதுல இருக்கிற ஆம்கோலோடைய டெப்த் எல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணவே கூடாது. இந்த ஸ்லீவோடைய இந்த ரவுண்டிங்ல தான் இந்த தான் நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும். ஒரு வேளை மேட்ச் ஆகாம போனா ஒரு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ இதுக்கு அதுக்கும் மேட்ச் ஆகாம போகும். சம்டைம்ஸ் சில பேர் அளவு பிளவுஸ் சரியில்லைன்னா அங்க லூஸா இருந்தா அங்க அளவு வந்து மேட்ச் ஆகாது. ஓகே, ஜக்கா மறக்காம போடுங்க. ஸ்லீவ்ல இந்த கார்னரும் இந்த கார்னரு எல்லாமே நீங்க ஜக்கா போட்டுக்கணும். ஜக்கா போட்டாதான் தைக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். நமக்கு வேலை டைம் நிறைய சேவ் ஆகும். சீக்கிரம் பிளவுஸ் தைச்சு முடிச்சிடலாம். பிளவுஸ் தைக்கிற சலிப்பு இருக்காது. ஓகே, நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் ஈஸியா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டாங்க, அவங்களோட இப்போ கட்டிங் வீடியோ நம்ம பார்த்தோம், எல்லாம் பார்த்தோம். நம்ம இது எப்படி கன்வெர்ட் பண்ணி தைக்கிறதுன்னு பார்த்துட்டோம். கரெக்டா நீங்க இது வந்து இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் நீங்க ஷோல்டர் மெஷர்மெண்ட் மட்டும் நீங்க அதுல இருந்து எடுத்துட்டீங்கன்னா, இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். நம்ம இந்த செஸ்ட் இதுல இருந்து இது வந்து நம்மளுக்கு ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இங்க எடுத்து அப்படியே நீங்க ஷோல்டர் மார்க் பண்ணீங்கன்னா மேக்சிமம் செட் ஆகும். சில பேர் ஷோல்டர் வந்து ப்ராடா இருக்கும் நார்மலை விட, அவங்களுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் 1/2 இன்ச்சு இப்படிதான் தள்ளி வைக்கணும். இன்னும் கொஞ்சம் 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். நீங்க 1 இன்ச் மட்டும் எடுத்துக்கலாம். அதுக்குதான் வந்து ஷோல்டர் அளவு வேணும். மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். மெஷர்மெண்ட்டே இல்லாம நம்ம வந்து இப்படி தைக்கிறது வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி மேபி டிஃப்ரெண்ட் வரலாம். அது வந்து நீங்க ஒரு தடவை தைச்சுட்டு நெக்ஸ்ட் பிளவுஸ்ல நீங்க சரி பண்ணி கொடுத்துடலாம் அது கஸ்டமருக்கு. ஓகே, அப்படி அளவு எடுக்க முடியல, அளவு பிளவுஸ் தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல. ஓகே, தேங்க்யூ. என்னோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.